உங்களோட ஜீவனை தான் உங்களுக்கு நான் பலமுறை சொல்றேன். உங்க ஜீவனை நீங்க பக்குவப்படுத்துங்க. உங்க ஜீவனை நீங்க பக்குவப்படுத்திட்டீங்கன்னா இது எல்லாமே ஆன்மா தான். இங்க எல்லாமே ஆன்மா. நீங்க அந்த ஒரு விஷயத்த நல்லா நினைச்சு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் கூட ஆன்மா தான். இந்த உலகத்துல எல்லா ஆன்மாக்களும் சேர்ந்ததுதான் நம்மளோட வாழ்க்கை. இங்க நிறைய ஆன்மாக்கள் நடமாடுது. இந்த ஆன்மாவோட ஆற்றல் தான் இப்ப நமக்குள்ள வந்து சேரும். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருப்பேன், ஆன்மாவோட ஆற்றல் வந்து இங்க இருக்கும். நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க நம்ம ஒரு மனிதன் இறந்தா மட்டும்தான் அவன் ஆன்மாவா மாறுவானா அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த உடம்பு வந்துட்டு எந்த ஒரு உயிர் எடுத்து உடம்பு எடுத்து வந்தாலும் சரி, அது இறந்ததுக்கு அப்புறம் அது ஆன்மாவா தான் மாறுது. அப்படி ஆன்மாக மாறும் பொழுது அது எதுவாக ஏங்குதோ அதுவாகவே அது என்ன பண்ணுது, சேருது. இப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மா நம்ம நினைச்சா நம்மள நல்ல கருமா கெட்ட கருமா நல்ல விஷயம் கெட்ட விஷயங்கள்லாம் செய்ய நம்மளால இந்த உடம்புக்கு முடியும். நீங்க இப்பவே நீங்க நல்ல கர்மாவை மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் நல்லதை நீங்க செஞ்சுடலாம், உங்களால முடியும். ஆனா இந்த உடம்பை விட்டுட்டு இந்த ஆன்மா வெளியில போனதுக்கு அப்புறம் நீங்க நல்லது செய்ய நினைச்சீங்கன்னா உங்களால செய்ய முடியாது. ஆன்மாவுக்கு என்ன இருக்காதுன்னா செயல்படுத்தக்கூடிய திறன் இருக்காது. அழுகத்தான் செய்யும், தெரியா அலையத்தான் செய்யும். இன்னொரு பூத உடல் எடுக்கும் வரைக்கும் அது அப்படியே திரிந்துகிட்டே அலையும். அப்போ அந்த உடம்பு எடுக்க அது அப்படியே சுத்திட்டே அலையுமே தவிர அதால எந்த ஒரு மனநிலைகளும் இருக்க முடியாது. இப்போ நீங்க எப்போ வந்துட்டு அமைதியாக எனக்கு இது போதும், எனக்கு இது சந்தோஷமா இருக்குதுன்னு இந்த உடம்பு இந்த ஆன்மா நினைச்சிட்டோ, இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா வெளியில போயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்ன செய்யும், அது அமைதியாக இருக்கும். நீங்க அதை சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அது அமைதியாக அந்த ஆன்மா இருக்கும். நம்ம இந்த உடம்பு மட்டும்தான் இந்த பூமிக்கு போகுது, இந்த ஆன்மா மறுபடியும் வெளியில வருது. இந்த ஆன்மா வெளியில வந்து மறுபடியும் அது என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பிறவிகளை எடுக்குது, இன்னொரு பிறவிகளை தேடுது. அப்ப இந்த இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்மா சம்பந்தப்பட்டதுதான். இங்க இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே இறந்தால் அது ஒரு ஆன்மா தான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்மாவோட வெளிப்பாடுகள் என்ன இருக்குது, இந்த ஆன்மாக்கான சக்திகள் என்ன இருக்குது அப்படிங்கறத நீங்க முதல்ல யோசிக்கணும். நமக்கு மட்டும்தான் இறைவன் தேவையே தவிர இருக்கக்கூடிய வேற ஆன்மாவுக்கு இறைவன் தேவை கிடையாது, அதுக்கு தெரியாது. மனுஷனுக்கான மட்டும்தான் இறைவன் தேவைப்படுது. இறைவன் தேவைப்படுதே தவிர அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்காக இறைவன் தேவைப்படுறான். இறைவன் தேவை இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக, தற்காலிக பூர்த்தி பண்றதுக்காக நீங்க இறைவன் கிட்ட போய் கேக்குறீங்க. அப்போ வந்துட்டு இறைவன் என்ன நினைக்கிறாருன்னா இன்னும் இவங்க இவ்வளவு அறியாமையில இருந்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை எப்படி வெற்றி அடையும் நினைக்கிறாங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எதை நீங்க நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த உடம்பு சார்ந்து ஓடும் பொழுது அந்த உடம்பு நமக்கானதாக இருக்குதா, நமக்கானதான வெற்றி அடையுதான்னு நீங்க நினைக்கணும். கோவிலுக்கு வர்றது நல்ல விஷயம், எதை கத்துக்கிட்டு போனோம். கோவிலுக்கு வர்றது சிறப்பான விஷயம். ஆனா எதை போய் வீட்டுல நம்ம போய் செஞ்சு பார்த்தோம். கோயிலுக்கு வர்றது ரொம்ப சிறப்பு தான், தொடர்ந்து வர்றது ரொம்ப சிறப்பு தான். ஆனால் நீங்க என்ன மாறி இருக்கீங்க அப்படிங்கிறது கேள்வியாகும். கோவிலுக்கு வர்றது நல்ல விஷயம், எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா என்ன மாறி இருக்கீங்க, உங்களோட செயல்கள் என்ன, உங்களோட செயல்பாடுகள் என்ன.